இன்றைக்கி நம்ம நெய் காய்ச்சற வீடியோ பார்க்கலாங்க. நான் வந்து 3 பாக்ஸ்லேயுமே வந்து பால் காய்ச்சி ஆகும்போது அந்த பாலாடை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த 3 பாக்ஸில் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஃப்ரீசரில் இருந்ததுங்க. இது 3மே நேற்று நைட்டே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அந்த கட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் இப்படி வந்து நல்லா உருகி இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நேற்று நைட் எடுத்து இதை வெளியே வச்சுட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி காலையில் இது மறுநாள் காலையில் நம்ம வந்து இதில் வந்து தயிர் வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த 3 பாக்ஸ்லேயுமே நம்ம தயிரை சேர்த்திக்கலாம். நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், 3லேயுமே வந்து நம்ம தயிரை சேர்த்திக்கலாம். தயிரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த உரம் ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் போதும். இந்த 2 பாக்ஸ்லேயுமே நிறையா இருக்குது. இதில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல. வீட்டில் வந்து சுத்தமாக நெய் தீர்ந்து போச்சு. அதனால் இந்த 3 பாக்ஸையுமே இன்றைக்கி நெய் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 பாக்ஸ் வர வரைக்குமே வெயிட் பண்ணுவேன். சுத்தமாக நெய் இல்லை அப்படிங்கிறனால இதை 3மே காய்ச்சிடலாம். இப்போ இதை நம்ம வந்து தயிர் ஊற்றி வச்சாச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம இதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். மறுபடியும் நம்ம அதே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிச்சனில் ஒரு இடத்துல அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாங்க. அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கட்டும். இப்போ காலையில் இப்போ தயிர் ஊற்றியிருக்கேன் இதிலெல்லாம். இப்போ வந்து நம்ம ஈவினிங் தான் இப்போ அதில் நெய் காய்ச்ச போகிறோம். அதனால அது வந்து தயிர் ஊற்றி நம்ம எப்படி கொஞ்சம் உரப்போட வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து விட்டுடலாம். ஈவினிங் வந்து நம்ம எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேங்க. நான் வந்து இந்த பாலாடையெல்லாம் சேர்த்து வைக்காமல் தான் இருந்தேன். அப்போது என் கீழ் வீட்டு அக்கா சொன்னாங்க, வான் கூப்பிட்ருந்தாங்க. அப்போ போகும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க நெய் காய்ச்சி வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுற பாலாடையெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் பிள்ளைங்களும் சாப்பிட்றதில்ல, அவங்க பாலில் கொஞ்சமாக வந்தால் கூட எடுத்து தூரமாக வச்சிடுறாங்க. அப்போ சொன்னேன், நானே சாப்பிட்ருவேன்க்கா அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஏன் பிள்ளை இப்படி செய்கிறேன், நீ வந்து இந்த மாதிரி வந்து வீட்லேயே நம்ம நெய் காய்ச்சலாம், எதுக்கு நீ காசு கொடுத்து வெளியே வாங்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பாலாடை எடுத்து சேர்த்து வச்சு நம்ம வீட்லேயே நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது தான். அப்போ அவங்க சொன்னதுலேருந்து கொஞ்சம் சில வருஷமாகவே நான் இதை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பாலாடையெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்ருவேன், அப்பப்போ இந்த பாக்ஸ்லேயும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி சேர்த்து வச்சது தாங்க இது. சரி, பார்க்கலாம். இது வந்து பசும்பாலுங்க. இது வந்து பசும்பாலில் எடுத்து வச்ச இந்த பாலாடைங்க. எங்கள் ஊர்லெலாம் வந்து எருமைப்பால் தான். அம்மா வீட்டிலலாம் வந்து எருமைப்பால் தான். இந்த எருமைப்பால், எருமை தயிர், இந்த மாதிரி எருமை நெய் அதெல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுதான் வந்து அம்மாக்கிட்டேருந்து அங்கேருந்து கொடுத்துடுவாங்க. நான் அந்த எருமை நெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானே வீட்டில் இதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வேண்டாம்மா, எங்கிட்டே போதுமான அளவு இருக்குது, அதே நானே செஞ்சுக்கிறேன், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாட்டே நெய் வாங்குறதில்ல. இதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. போதுமான அளவாக இருக்குது இது வீட்டுக்கு. அப்படி எக்ஸ்ட்ரா சமையல் எதுவும் அதிகமாக செய்கிறோம் அப்படிங்கும்போது வேணால் கொஞ்சம் கடையில் கொஞ்சம் வாங்கிக்குவேன். அந்த மாதிரி பெரிய சமையல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் அதிக அளவு இந்த பிரியாணி இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது, சாதமெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் வெளியே கொஞ்சம் வாங்கிக்குவேங்க. இது வீட்டு அளவுக்கு எனக்கு ரொம்பவே போதுமான அளவாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம உரை ஊற்றி வச்ச கையோட இந்த ஐஸ் ட்ரேயில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது நமக்கு நெய் காய்ச்சும்போது தேவைப்படும். இப்போ நம்ம நெய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம உர ஊற்றி வச்சது பாருங்கள் எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கலாங்க. அப்போ ஒரு 2 டைமில் சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் இது ஃபுல்லாமே போட்டுக்கிட்டேன். இது ஃபுல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஐஸ் கட்டி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 இது வந்து இந்த ஜாரில் போட்டுக்கிறேன். இங்கே வந்து கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுலேயும் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி வந்து நான் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரத்தில் தண்ணி வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம சுடுதண்ணி வந்து போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பாக இருக்கும்போது நமக்கு இதில் கை கழுவெல்லாம் இந்த தண்ணி தேவைப்படுங்க. அதனால் வந்து நான் கையோடு இந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சிடுறேன்.
தண்ணி பாட்டுக்கு சூடாகிட்டு இருக்கட்டுங்க. நான் வந்து இதை வந்து மிக்சியில் வந்து சும்மா ஒரு ரொம்ப நேரம் ஓட்ட தேவையில்லை, கொஞ்சம் 2 அடி அடிச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அடிச்சுட்டு வரேன். பாருங்கள், நான் மிக்சியில் சும்மா 2 ஓட்டு ஓட்டிகிட்டு வந்தேங்க. இப்படி தான் இருக்குது. இதில் நான் வந்து கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்து அடிக்கிறேன். போதும், இவ்வளோ தண்ணி போதுங்க. இப்போ நான் போய் இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்தி நான் கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுருக்கேங்க. வீட்டில் ஒரு தேங்காய் பாலெல்லாம் எடுக்கிறதுக்கு இல்லை ஜூஸ் எடுக்கிறதுக்கு வடிகட்டி வச்சுருப்போம்ல, அந்த வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து போட்டாச்சுங்க. இப்போ எனக்கு நல்லா வந்து அந்த கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்ருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்ருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அடுத்த பேட்ச் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதோ அடுத்த பேட்ச்சு. அடுத்த பேட்ச் போட்டாச்சு. இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அது பாட்டுக்கு தண்ணி ட்ரெயின் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்த பேட்ச் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதனால் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம இதை கடாயில் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் வந்து போட்டுடலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த பால் மாதிரி உருட்டிட்டு இந்த கடாயில் வந்து போட்டுறேன் இதை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கீழே வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இது வந்து நான் அடிச்சுட்டு வந்தேன் இல்லையா, இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம அடுத்தது போய் அரைச்சிட்டு வரதுக்குள்ளே இதுவும் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டிகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த பாக்ஸ் வந்து அரைச்சிடலாம். இதோ அடுத்த பாக்ஸு, இதை வந்து போட்டுக்கிறேன். இதான் பாருங்கள், இதான் லாஸ்ட் பாக்ஸு. 3 பாக்ஸ் தான் வச்சுருந்தோம். இதுதான் லாஸ்ட் பாக்ஸு. இப்போ இதுலேயும் வந்து 2 ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. நான் செகண்ட் பாக்ஸ்லேயும் போட்டேன், ஆனால் காட்ட மறந்துட்டேன். இதோ இந்த ஐஸ் கியூப்ஸை வந்து இதை சேர்த்திக்கிறேன். அந்த பேட்சை அரைச்சாச்சுங்க. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி நம்ம கடாயில் போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட் பேட்சு. சுடு தண்ணி ஊற்றி கழுவும் போது இப்போ இதெல்லாம் போயிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனை வந்து எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம்
ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஒரு 3-4 தடவை இதை வந்து நல்லா கழுவிக்கலாங்க. மிச்சம் இருந்த அந்த ஐஸ் க்யூப்ஸ்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டேன். நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 தண்ணியில் நல்லாவே அலசிக்கலாம். இப்படி ஒரு 3-4 தண்ணியில் கழுவிக்கலாங்க. இதை பாருங்கள், நமக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்னு. எல்லாமே 3-4 தடவை நல்லா அலாசியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சுங்க. ரொம்ப ஹைலெல்லாம் வைக்க தேவையில்லை, சிம்லேயே வைக்கலாம். நெய் வந்து மெதுவாக உருகட்டும். அந்த இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் சுடு தண்ணியும் நல்லா சூடாயிருச்சு. இதை என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம இங்கே பாத்திரம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சிங்கில் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸு, இந்த ஜாரு, இதெல்லாம் இந்த வடிகட்டியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த நம்ம சுடு தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கும்போது எல்லாமே போயிடுங்க. அதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலான்னு சொன்னது. இது நமக்கு இப்போ கழுவ ஈஸியாக இருக்கும். ஜார்லேயும் ஊற்றிக்கலாம். நல்லா உருக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமே வச்சுக்கலாங்க நெய் காய்ச்சும் போது. என்னோட இந்த கடாயும் வந்து சூடாகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி சூடாகிடுச்சுனாவும் கொஞ்சம் நல்லா இதிலெல்லாம் எது செஞ்சாலுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் இந்த கடாயில் தான் நான் எப்போவுமே நெய் காய்ச்சுவேன். 5 பாக்ஸ் சொல்வேன் இல்லையா, அப்போ செய்யும்போது இன்னும் கொஞ்சம் எச்சா வரும். இப்போ 3 பாக்ஸுங்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வெண்ணெயெல்லாம் நல்லா உருகி எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள். இப்போது லைட்டாக எல்லோ வந்திருக்கு, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நுரையெல்லாம் இருக்காதுங்க. நெய் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கும்போது இந்த நுரையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா நெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், கையோட நம்ம யூஸ் பண்ண பாத்திரமும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் விளக்கியாச்சு. நம்ம பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண பாத்திரமே இவ்வளோதாங்க. சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தனால ஜாரெல்லாம் பாருங்கள் எந்த பிசுக்குமே இல்லாமல் எல்லாம் போயிடுங்க. அந்த பிசுக்கு இருந்தாலும் இந்த சுடு தண்ணி போட்டனால எல்லாமே போயிடுங்க. நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்த பேட்ச் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதனால் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம இதை கடாயில் வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் வந்து போட்டுடலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த பால் மாதிரி உருட்டிட்டு இந்த கடாயில் வந்து போட்டுறேன் இதை. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இது வந்து நான் அடிச்சுட்டு வந்தேன் இல்லையா, இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம அடுத்தது போய் அரைச்சிட்டு வரதுக்குள்ளே இதுவும் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகட்டிகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்த பாக்ஸ் வந்து அரைச்சிடலாம். இதோ அடுத்த பாக்ஸு, இதை வந்து போட்டுக்கிறேன். இதான் பாருங்கள், இதான் லாஸ்ட் பாக்ஸு. 3 பாக்ஸ் தான் வச்சுருந்தோம். இதுதான் லாஸ்ட் பாக்ஸு. இப்போ இதுலேயும் வந்து 2 ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. நான் செகண்ட் பேட்ச்லேயும் போட்டேன்.
நான் காட்ட மறந்துட்டேன். இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து இதில் சேர்த்திக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி பாருங்கள் இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாமே நல்ல எல்லோவாக இருக்குது பாருங்கள். நல்லா வீடே வாசமாக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா நெய் கொதிச்சிட்ருக்குங்க. நான் டீ குடிக்க டீயும் வச்சுருக்கேன் அடுப்பில். சரி, இன்றைக்கி பாலிலேருந்து இருக்கிற பாலாடையை எடுத்து பாக்ஸில் சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி டெய்லியுமே எடுத்து வச்சாவே போதும். நம்ம வீட்டிலே நல்லா இந்த மாதிரி நெய் காய்ச்சிக்கலாம். பாருங்க, இன்றைக்கி எனக்கு இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம இனி ஃப்ரீசரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இங்கே முருங்கை இலை போடுவாங்க. அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை போடுவாங்க. அது ரெண்டுமே போடல நான். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா 2 கல்லுப்பு வச்சுருக்கேன் எங்கள் கையில். இதை வந்து போட்டுறேன் நான். நம்ம நெய் வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலுமே இன்னும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த கொதி வந்து நிற்கட்டும். நான் கேஸ் ஆஃபில் தான் இருக்குது, கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதி வந்து நிற்கட்டுங்க. நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், கம்பி இருக்குது பாருங்கள். கம்பி வடிகட்டிங்க இது வந்து நம்ம டீ வடிக்க வந்து வச்சுருப்போம். இது இல்லை. இது இல்லாமல் இந்த மாதிரி மேலே பிளாஸ்டிக் இருந்தாலும் இங்கே வந்து கம்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கம்பி வச்ச வடிகட்டி வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நெய் வடிகட்டை இப்போது இங்கே பாருங்கள். இதுதான் என்னோடய நெய் பாத்திரம். நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம நெய்யை வந்து வடிகட்டிக்கலாம். நான் வந்து சூடாக இருக்கும்போது வடிகட்டிடுவேங்க. பாருங்கள், நெய் வந்து நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நல்லா வாசமாக இருக்குங்க. நம்ம இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடக்கூடாது. ஓகே, இதை வந்து என்னோடய நெய் ஸ்பூனு. இதை வந்து இப்போ நம்ம கிச்சனில் தண்ணியெல்லாம் படாத ஒரு இடத்துல வச்சிடலாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்மளே நெய் ரெடி பண்ணிடலாங்க. ஓகே, பாய்ங்க.